ஹாய் காய்ஸ், இது நம்ம OT7 வேம்பயர் எஃப்எஃப். இந்த எஃப்எஃப் வந்து என்னால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் போட முடியும். ரெடி ஆகிட்டு பிகாஸ் மற்ற எஃப்எஃப் பார்க்கணும் இல்லையா, 5 பேர் கேர்ள்ஸ், அதனால் மற்ற எஃப்எஃப்லாம் அழகாக ஒட்டக்கூடாது. எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, எல்லாமே நம்ம எஃப்எஃப் தான். நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை இது வந்து தூக்கம் வேறு வருது. 1 o'clock யார் தூக்கம் வரமோ அது கண்டிப்பாக பண்ணலாம். அப்படியே தூக்க கலக்கத்தில் இதில் நிப்பாட்டிட்டு போனால் நம்மளுக்கு அடுத்த நாள் பூஜை இருக்குது என் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் அம்மா வந்து எல்லாரும் படுக்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நாளைக்கு காலைல 1 o'clock பூஜை, அதனால் எல்லாம் சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என் மருமகள் தூங்கிட்டீங்க, உங்களை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே பிளாங்காக உட்காந்துருக்கீங்க. இப்போது அந்த அதர் சைட் அந்த ஈகிள் பறந்து போச்சு இல்லையா, அந்த பறந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அந்த டாப் ஆஃப் பில்டிங்கில், நம்ம பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்கில் தான் அந்த பறவை நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு சொன்னல ஒருத்தர் அவர்கிட்ட போய் பறந்து இப்போ இதெல்லாம் சொல்லுது. அவர் வந்து அப்படியே முறைச்சிட்டு, இந்த பூஜை ஒழுங்காக நடக்கக்கூடாது, நடந்தா கொஞ்சம் நமக்கு தான் சிக்கல், உனக்கு புரியுதுல. அதுவும் கத்துது ஒரு மாதிரி, அது வந்து பேசும் இல்லையா. ஸோ அது சொல்லுது, இந்த பூஜை நடந்துடும் தான் நினைக்கிறேன், ஏன் இல்லை என்னால் உள்ளேயும் போக முடியல. ஸோ இந்த பூஜை எப்படி தடுத்து நிப்பாட்டுறது? இந்த பூஜை கூட ஓகே தான், ஆனால் இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டே பூஜையை நம்ம தடுத்து நிறுத்தவே கூடாது, தடுத்து நிறுத்தியும் ஆகணும். பிகாஸ் அதில் நம்மளை தடுத்து நிறுத்த முடியலைன்னா அவள் நம்மளுக்கு கிடைக்க மாட்டா. எனக்கு அவள் வேணும். இப்போ அப்படியே அடுத்த சைடு இப்போ உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க. இங்கே பார்த்தா பாய்ஸுமே வந்து ரெடியாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ரெட் அண்ட் பிளாக் மிக்ஸ்டு ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பீங்க, பெருசாக இருக்கும். அதே தான் பாய்ஸுமே சூட் மாதிரி போட்டிருப்பானுங்க, மேலே பிளாக்கு, நடுவில் அப்படியே வந்து ரெட்டுன்னு சொல்லிட்டு கலந்த மாதிரி 2 பேருமே ஒரு மாதிரி சேம் சூட்டில் தான் இருப்பீங்க. இப்போது எவ்ரி ஒன் வந்து இப்போ ஹாலில் இருக்காங்க, எல்லாருமே வந்து ஹாலில் இருக்காங்க. சென்டர் ஆஃப் ஹாலில் பூஜை மாதிரி போட்டு, அன்றைக்கி ஒரு சொன்னல ஒருத்தங்க வந்து பூசாரி மாதிரி ஒருத்தர் வந்து ப்ரேயெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு, அவர் தான் இப்போ ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ப்ரே பண்ணிகிட்டே அப்படியே அவர் பூஜையே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே செம்மையாக தூக்கம் வருது, சொக்கி சொக்கி விழுகுறீங்க. அவர் என்னமோ மந்திரம்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவரோட செயின் எடுக்கிறாரு. அந்த செயின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஃபுல்லாக வந்து டைமண்ட்ஸ் வச்ச மாதிரி, வெள்ளை கலர் டைமண்ட்ஸ் வச்ச மாதிரி, நடுவில் வந்து பிளாக் கலரில் ஒரு ஸ்டோன். அது வந்து பிளாக்னு சொல்ல முடியாது, ரெட்டும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கலர் கலர். பட் ஸோ குட், அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது வந்து உங்கள் கழுத்தில் வந்து அவர் வந்து உங்கள் அம்மா வந்து போட சொல்கிறாங்க. அம்மா, இந்த செயினை அந்த பொண்ணு கழுத்தில் போடுங்க. சரிங்க சாமி. இங்கே வா சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் போட்டு விட்றாங்க. உங்களுக்கு அது என்னன்னே தெரில. நீங்கள் அவர் வந்து உங்களை ஷார்ப்பாக பார்த்துட்ருக்காரு அவர். உன் பேர் வயன் தானே? ஆமாம். வயன், இந்த செயினை தப்பி தவறி கூட உன் கழுத்துலேருந்து எடுத்துடக்கூடாது, புரியுதா? எல்லா இடத்துக்கும் சரியா? எப்பயுமே இந்த 4 days கம்ப்ளீட்டாக முடியும் போது தான், நாங்கள் சொல்லும் போது தான் நீ எடுக்கணும், ஓகே? ஏன் எடுத்தா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே கண்ணை மூடுறாரு. மற்ற பாய்ஸ்லாம் பார்த்து முறைக்கிறாங்க உங்களை. நீங்கள் அப்படியே பக்குன்னு ஆகிட்டு, நான் இப்போ என்ன கேட்டேன், ஏன் இழக்கக்கூடாதுன்னு தானே கேட்டேன், ஏன் இதுக்கு இவங்கெல்லாம் முறைக்கிறானுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. 3 மணிக்கு தான் அந்த பூஜையே முடியுது. நீங்கள் இப்படியே தூங்கி வழியிறீங்க. அப்புறம் அப்படியே எல்லாம் தூங்க போயிடுறாங்க. அவரை வந்து உங்கள் நெத்தியில் வந்து ஒரு கருப்பு கலர் மார்க் மாதிரி போட்டுட்டு போகிறாரு. ஜீசஸ்க்கு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சிம்பிள் மாதிரி போட்டு போகிறாரு. அவர் உங்கள் கண் நல்லா பார்த்துட்டு, உனக்கு நிறைய ஆபத்து இருக்குது, ஆனால் இந்த பசங்க கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே வேறு எங்கேயாச்சும் நீ போனேன்னா, அதாவது இந்த எல்லையை விட்டு வெளில போனாலே ஆபத்து உன்னை தேடி வரும். ஆனால் இந்த குடும்பம் தான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகுது. நீ இந்த நாட்டையே ஒரு காலத்தில் கட்டி வாழ போகிற. அதனால் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களா என்னையை பார்த்து இவன் பெரிய பொண்ணு நடந்துப்படா, போடா கிழவன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க, தூங்கலை, ஓரளவுக்கு உட்காந்துருக்கீங்க. வீட்டையே சம கதவை தட்டுறாங்க. யார்? நீங்களா? வயன், கொஞ்சம் பேசணும். வாங்கம்மா உட்காருங்க.
சாமியார் சொன்னதை கேட்டியா? ஆ ஆ இந்த செயின் உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் இந்த கிங்டம்க்கும் ரொம்ப நல்லது. இந்த செயினை தப்பித்தவ கூட எடுக்காதம்மா. ஆ ஏன் நான் ஏன் எடுக்கக்கூடாது? எனக்கு புரியுது ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, உனக்கு சில பல கண்டம்லாம் இருக்குது. இந்த இந்தியன்ஸ் சாரி இந்த ஹிந்து பீப்புள்ஸ்லாம் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஜோசியம் பார்க்குறது இதெல்லாம். அப்போ அவங்க கட்டம் சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கேயும் உனக்கு கட்டம் சரியில்லை. இந்த 4 நாளுமே அந்த உன்னோட அந்த செயின் உன் கூடயே தான் இருக்கணும். 4வது நாள் லாஸ்ட் பூஜை அன்னைக்கு சாமியாரே சொல்லுவார் எங்கே என்ன பண்ணணும்னு. அப்போ மட்டும் நீ கழட்டினா போதும். தப்பித்தவே கூட கழட்டிடாதம்மா. இந்த நாட்டோட இந்த கிங்டமோட எல்லாமே உன் கையில், அதுவும் இந்த செயினில் தான் இருக்குது. உன்னோட பாதுகாப்புக்கும் தான் சொல்கிறேன். சரியா? சரி, நான் போகிறேன். நீங்கள் அப்படியே செம்மையாக பயந்துடுறீங்க. அந்த செயினில் தான் எல்லாமே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா? உங்கள் உயிருக்கு வேறு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டானுங்களா? அது வேறு உங்களுக்கு மண்டையை புழக்குது. ஏன் இந்த செயினில் என்ன இருக்குது, நம்மளை கொலை பண்ண போகிறானுங்களோ 4 நாள் கழிச்சு. ஐயையோ, இவனுங்க தின்றது பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போ என் உடம்பையும் பிச்சு தின்றுவானுங்களோ அப்படின்னு நீங்கள் என்னென்னமோ நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் இப்படியே போகுது டைமு. உங்களுக்கு அதை பற்றி யோசித்து தலைவலி வந்து தூங்கிட்டீங்க. காலைல எழுந்துச்சி பார்க்குறீங்க, ஆஸ் யூஷுவல் எல்லாம் வந்து அறக்க பறக்க அங்கே ஓடி சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி பொறுமையாக எழுந்துச்சி வரீங்க. மேம், உங்களுக்கு காஃபி டீ ஏதாச்சும் வேணுமா? எனக்கு பால் மட்டும் போதும். ஓகே சொல்லிட்டு பால் வந்து தராங்க. நீங்கள் குடிச்சிட்டு என்ன ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் கழுத்தில் இந்த செயின் பெருசாக தொங்கிட்டுருக்கு. அது வேறு லைட்டாக உங்களுக்கு வெயிட்டாக இருக்குது. பிகாஸ் அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து கொஞ்சம் வெயிட்டு. நீங்கள் அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கீங்க அதை. இது என்ன செயின்? இது டைமண்டாக இருந்தால் கூட விற்று காசு சம்பாதிச்சிட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம். அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே பாய்ஸ்லாம் கீழே இறங்கி வரானுங்க, சூட்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறானுங்க. அப்படியே அவனுங்களை பார்க்குறீங்க. அவனுங்க உங்களை பார்த்துட்டு ஹாய் பேப், என்ன ஜாலியாக காலையில் மில்க் குடிச்சிட்ருக்க சொல்கிறானுங்க. நீங்கள் அப்படியே ஆமாம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே கிஸ் பண்ணிட்டு போகிறானுங்க. உங்களுக்கா ஐயோ அதை சொல்லிட்டு பார்க்குறீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அவங்களை ஹேக் பண்ணிட்டு தடவிட்டே போகிறான் தயாங்களாம். ஐயோ இப்போ பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு வந்து அவன் பிடிஎஸ் மதரும் வெளில போகிறாங்க ஒரு வேலை விஷயமா. ஸோ நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்குது. நீங்கள் அப்புறம் கொஞ்சம் அந்த மெய்ட்ஸு அப்புறம் செக்யூரிட்டிஸ், அவ்வளோதான். இந்த ஹால்லையே, அதாவது இந்த வீட்லேயே நீங்கள் மட்டும்தான் ஹியூமன். அதனாலே உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அந்த பிடிஎஸ் அம்மா போனதும் உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. பிடிஎஸ் மதரும் உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு, மா தனியாக இருக்க போகிற பார்த்துக்கோ, ஆனால் பயம் இல்லை. பிகாஸ் இவ்வளோ மெய்ட்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, அதனால் பயப்பட வேணாம். நீ ஒரு ரூம்லேயே ஏதாச்சும் பசிச்சா மட்டும் எடுத்து வந்து சாப்பிடு. உனக்கு நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், நீ உள்ளே போய் படி. ஓகே பாய். நான் வரதுக்கு கொஞ்சம் சாயந்தரம் ஆகிடும், பயப்படாத. பிடிஎஸ் அவனுங்களும் எப்போ வருவானுங்கன்னு தெரில. மெம்பர்ஸ்டையும் நான் கேட்டு சொல்கிறேன். எப்படியும் அவனுங்களும் வந்து சாயந்தரம் ஆகிடும். அதனால் நீ கொஞ்சம் ரூம்லேயே இருக்க ட்ரை பண்ணு, அடிக்கடி வெளில வராதம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உனக்கு வேணால் மேலே லைப்ரரி இருக்குது, அங்கேயுமே புக்ஸ்லாம் இருக்குது, எடுத்து நீ படி. சரிங்க. ஓகே நான் போயிட்டு வரேம்மா. மேட் அவங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் உன்னை பார்த்துட்டு மேம் நீங்கள் உள்ளே போகிறங்க அது சொல்லிட்டு உள்ளே போய் விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அவங்க சொன்ன புக்ஸ்லாம் எடுத்து சும்மா பார்த்துட்ருக்கீங்க பெரட்டி. உங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. என்னடா இது கடுப்பாக இருக்குது சொல்லிட்டு சும்மா அந்த வீடை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் இது கிச்சனுக்குள்ளே வந்து சும்மா என்ன பண்ணலாம் அப்படி பார்க்குறீங்க. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தா எல்லாம் மதியான ப்ரிப்பரேஷனுக்காக போயிட்டுருக்கு. உங்கள் பேர் என்ன? என்கிட்டயா மேம்? உங்கள் பேர் தான். என் பேர் ஜூன். ஜூன் சொல்லுங்கள் மேம். என்னை நீங்கள் மேம்லாம் கூப்பிட வேணாம், நார்மலாகவே கூப்பிடுங்க. என் பேர் வயன், என்னை வயனே கூப்பிடுங்க. இல்லை அது எப்படி மேம்? சரி. இப்போது எதுக்கு இங்கே சமைச்சிட்ருக்கீங்க? எனக்கு ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளோ குண்டமாக சோறு வடிச்சிட்ருக்கீங்க? அப்படி இல்லை மேம், இந்த சாப்பாடெலாம் வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இங்கே தான் சாப்பாடு, அவங்களுக்கு தனியாக செய்வோம், அதுதான் இது. உங்களுக்கு சாப்பாடு அங்கே தனியான கிச்சனில் பண்ணிகிட்ருக்கோம். ஓ அப்போ இங்கே 2 கிச்சன் இருக்கா?
ஓ ஆமாம் மேம். இதோ அந்த சேர் மாதிரி போட்டிருக்காங்களா, அது ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ இருக்குல்ல, ஒரு டோர் மாதிரி. அந்த டோருக்குள்ளே தான் ஒரு பொது கிச்சன் இருக்கும். அங்கே தான் உங்களுக்கான சமையல்லாம் நடக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வெஜ்ஜீஸாக வைக்கணும்ல. இந்த மாதிரி டிஷ்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, இது ஃபுல்லாமே ப்ளட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே நாங்கள் இங்கே உங்களோட டிஷ் செய்ய மாட்டோம். அப்பாடா, கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் மைண்டு வயசு. சரி சரி. எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கள் மேம். இல்லை, இந்த இல்லை, இங்கே நிறையா இடம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்களே, அதாவது ஹியூமன்ஸ் யாருமே வரமாட்டாங்களா ஒருத்தவங்க கூட? இல்லை மேம், மக்களுக்கு இதை பற்றி இந்த ஊர் இருக்குதுன்னே பாதி பேருக்கு தெரியாது. ஏன்? இந்த ஊர் மேப்லேயே இருக்காது. மேப்லேயே இருக்காதா? என்னம்மா சொல்கிற? அதாவது நம்ம நிலத்துலேயும் இல்லை. எனக்கு புரியல. இல்லை மேம், இப்போது நீங்கள் இருக்கிறது வந்து எந்த ஏரியா? நாங்கள் ஒரு சிட்டியில் இருக்கோம், இந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நேம் சொல்கிறீங்க. அது எங்கே இருக்குது? கொஞ்சம் பக்கத்தில் கீழே இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி சொல்கிறீங்க. இதுக்கு அது ஆப்போசிட். நீங்கள் பூமியோட கீழே வாழுறீங்க, நாங்கள் பூமியோட மேலே வாழ்கிறோம். அப்போனா இது எல்லாமே வந்து மேல் லோகத்தில் நடந்துகிட்ருக்கு. இது ஃபுல்லாமே ஒரு கண்ட்ரி தான். ஆனால் இந்த கண்ட்ரி இருக்கிறதா யாருக்குமே தெரியாது. என்னம்மா சொல்கிற? அப்போ நம்ம எல்லாம் ஆகாயத்தில் பறக்கலை? இது வந்து ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒரு வகையில். ஆனால் இந்த கண்ட்ரி, அதாவது இது இவ்வளோ பெரிய கிங்டம் இருக்கிறதுனே யாருக்குமே தெரியாது. இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை நம்மளை. அப்போது நான் எப்படி இங்கே வந்தேன்? உங்களை நம்ம சார்லாம் வந்து தூக்கிட்டு வந்தாங்க. பிகாஸ் அவங்களால தான் பறக்க முடியும்ல. ஓ ஓ அப்படியா? நான் அதை மறந்தே போயிட்டேனே, எனக்கு அது ஞாபகமே வரலம்மா. அப்போனா நம்ம எல்லாம் மேலே இருக்குமா? மேலேன்னு சொல்ல முடியாது மேம். இந்த ஊர் வந்து யாருக்கும் தெரியாது, அவ்வளோதான். இங்கேருந்து வெளில போகணுன்னா இப்போ இப்படி இருக்கும். ஃபுல்லாமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஃபுல்லாக வேம்பையர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் சாப்பாடு தண்ணி கிண்ணி ஒன்றுமே வெளில இருக்காது. எல்லாமே நம்ம கிங்டம் சுற்றி இருக்க பீப்புளோட வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அனாவசியமாக யாரும் வெளில சுற்ற மாட்டாங்க. அதனாலேயே ரோடு ரொம்ப அனாதையாக தான் இருக்கும். ஓ, எதுக்கு மேம் இதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். ஓகே. இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் போவீங்களா? போவோம் மேம். இன்றைக்கி 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். நைட் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஓ, உங்கள் வீடெலாம் எங்கே இருக்குது? எங்கள் வீடெலாம் இந்த கிங்டம் சுற்றியே தான் இருக்கும். அவ்வளோ தூரம்லாம் யாருமே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓரளவுக்கு மேலே தூரமாக போனால் உல்ஃபோட கேங்லாம் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் ரொம்ப கிலோமீட்டர்ஸ் அடிலாம் போக மாட்டோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம ஆளுங்க இருப்பாங்க. அதுலேருந்து வேறு பீப்புள்ஸ், அதாவது உல்ஃப் எல்லாருமே இருப்பாங்க. உல்ஃபு பீப்புளா? தெரியாதா? இந்த கதையிலலாம் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? உங்கள் இதில் படம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். உல்ஃபு மனுஷனாக மாறுவாங்க அந்த மாதிரியா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதெல்லாம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே வந்தாலே இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் அங்கே போனால் இறந்துருவோம். என்னம்மா சொல்கிற? நீங்களே வேம்பையர், நீங்கள் ஏன் இறந்துக்க போகிறீங்க? இல்லை மேம், அப்போவே இந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து ரொம்பவே சாவு நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே வரவங்களை சாவடிச்சிடுவாங்க, அங்கே போகிற நம்ம ஆளுங்களை அங்கே போனால் அங்கே சாவடிச்சிடுவாங்க, அங்கே வர உல்ஃபை நம்ம இங்கே சாவடிச்சிடும். இதனாலேயே நம்மளோட தொகை ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அதனாலே எங்களோட ராஜா, அதாவது மேமோட ஹஸ்பண்ட் கிங்கு, அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த மாதிரி யாருமே இனிமேல் அங்கே போக மாட்டோம். அதே மாதிரி உங்கள் பீப்புள்ஸும் யாரும் இங்கே வரக்கூடாது. வந்தால் அவங்க செத்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதாவது எங்கள் பொறுப்பு இல்லை. உங்கள் இதுலேயும் யாராச்சும் ஒரு உல்ஃப் இங்கே வந்தால் கூட இங்கே இறந்துருச்சுன்னா அது திருப்பியும் செத்துருச்சின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்களை நீங்கள் தாக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 20 வருஷமாகவே யாரும் அங்கே போகிறதில்ல. ஓ,
அப்போது நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்குலாம் போனேனே, அது ரொம்ப ரொம்ப நிறைய கிலோமீட்டர் போன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நம்ம சாருக்கு தெரியும் எந்த வழியில் போனால் நமக்குன்னு ஒரு மேப் இருக்குது மேம். அது வந்து நம்ம இந்தியன் மேப்பு வேர்ல்ட் மேப்பில் வராது, இது வேறு மேப் மாதிரி. அந்த சுற்று வட்டத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் வேணால் போய்க்கலாம். ரைட் சைடு மட்டும் நம்ம போகவே கூடாது. அங்கே 10 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் இந்த உல்ஃபு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வரும். ஓ மேம், எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நான் பாட்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் ஏதாச்சும் போய் அம்மாட்ட சொல்லி வச்சுருவீங்க, அதனால். இல்லை இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்பவே போர் அடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ நாள் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. அதான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. சரி, நான் இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்து நீங்கள் ஓடிடுறீங்க. அவங்களும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துடுறாங்க. நீங்களும் பெட்ரூமில் போய் உட்காந்துட்டு, அடியாத்தி என்ன இவ்வளோ பெரிய கதை சொல்கிறா இவ, ஊர் மேப்லேயே வராதா, எங்கேருந்து அப்படியே அப்போ தப்பிக்கிறது, இந்த 4 நாளுக்குள்ளே எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த ஈகிள் வந்து உங்களை அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஈகிளை பார்க்கல, நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒரு வழியும் தெரில எனக்கு. இந்த மேப் ஏதாச்சும் கிடச்சா கூட எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம். இது எதுவும் ஆகாயெல்லாம் சொல்லி வர பயமுறுத்துறாளே, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த சைடு அந்த ஈகிள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் பேசுறது கேட்க முடியுது. பிகாஸ் இப்போ அந்த சுகாவும் இல்லை, மெம்பர்ஸ் யாருமே இல்லை, அவங்க அம்மா கூட இல்லை. ஸோ இப்போ அந்த ஈகிளோட பவர் நல்லாவே வேலை செய்யும். அதை அவங்கக்கிட்ட வந்து ஒரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுது. பட் அதை உள்ளே வர முடியல, பிகாஸ் எல்லா விண்டோவும் மூடி இருக்குது. அதனால் அது ஒரு மாதிரி கையை வந்து சுழட்டி டக்குன்னு ஒரு மேப் வந்து தூக்கி போடுது. மேப் வந்து கீழே கட்டில் கீழே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரில, விழுந்ததே சத்தமே கேட்கல. நீங்கள் அப்படி பார்த்துட்டு எப்படி தப்பிக்கிறது ஒன்றும் புரியல அப்படின்னு திரும்புறீங்க. அப்போ தான் மேப் இருக்குது கீழே. என்னடா மேப் இருக்குது, நம்ம இப்போ சொல்லி வாயமுள்ள ஒரு மேப் வந்துடுச்சு, இவ்வளோ நாள் மேப் இங்கேயா இருந்துச்சு சொல்லிட்டு கீழே நீங்கள் குனிஞ்சு எடுக்கிறீங்க அந்த மேப்பை. இங்கேருந்து அந்த வட்டம் போட்டிருக்கு, அது ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் இருக்குது. நீங்கள் அப்படி கை வச்சு பார்க்குறீங்க, இது வந்து லெஃப்ட் சைடில் தானே இருக்குது, அப்போ அந்த பொண்ணு லெஃப்ட் சைடில் போகலான்னு தானே சொன்னா. அப்போது அப்படி போனால் இங்கேருந்து தப்பிச்சிடலாமா?